சமயக்கட்டிலும் நிச்சயமாக விளக்கேற்ற வேண்டும். அதை எப்போ சார் ஏற்றுறதுன்னு சொன்னால், அந்த வீட்டு குடும்ப தலைவி இருக்காங்க இல்லையா, காலையில் எழுந்த உடனே முகம் கை கால் அலமிண்டு ஒரு பல் தேய்ச்சிட்டு போய் வீட்டு வாசப்படி தெளித்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு வந்துடுறா இல்லையா, வந்த உடனேயே சமையற்கட்டிற்குள்ளே வீட்டு அந்த விளக்கினை ஏற்றி வைத்து விடலாம். அதுக்கு தான் காமாட்சி அம்மன் தீபம் அப்படிங்கிறது இவங்க கிரகப்பிரவேசம் பண்ணும் பொழுது அந்த பிறந்த வீட்டிலிருந்து கொடுத்திருப்பார்கள். அந்த கிரகப்பிரவேசம் பண்ணும்போது பால் காய்ச்சறதுக்காக அந்த பால் காய்ச்சற அடுக்கு, அதுக்கு கரண்டி எல்லாம் கொடுக்குற மாதிரியே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கையும் கொடுத்திருப்பா தெரியுமா. அதை பால் காய்ச்சுகின்ற நேரத்தில் அங்கேயே பக்கத்திலேயே வைத்துதான் அதனையும் ஏற்றி இருப்பார்கள். அப்படி காலை எழுந்த உடனேயே இவர்கள் முகம் கை கால்களை அலம்பிக்கொண்டு வெறும்னா பல் தேய்ச்சிட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு வந்த உடனேயே அந்த சமயக்கட்டிலே இருக்கக்கூடிய விளக்கினையும் ஏற்றி வைத்து விட வேண்டும். அதுக்கு குளிச்சிருக்கணும் மடி ஆச்சாரங்கிறதெல்லாம் அவசியமே இல்லை. குளிச்சுட்டு தான் ஏற்றணுங்கிறது இல்லை. காஃபி டீ போடுறதுக்கு முன்னாடியே சமயக்கட்டிலையும் விளக்கேற்றி வைத்து விட வேண்டும். இதனையும் குறிப்பாக வைத்துக் கொள்வது நல்லது.